ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். மூன்லிட் ரீயூனியனோட 9th எபிசோட்ல என்ன ஆக போகுதுன்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்லயே வேலைக்காரங்க 2 பேரும் இந்த மரத்துக்கிட்ட ஏதோ ஒரு ஆத்மா சுத்திட்டு இருக்க மாதிரி பார்த்தாங்க. அதோட தான் முடிஞ்சுது. இந்த எபிசோட்ல சூயு ஊஷா 2 பேர்கிட்டயும் இந்த வேலைக்காரங்க வந்து இந்த இடத்துக்கிட்ட ஒரு ஆத்மா மாதிரி சுத்திட்டு இருந்தது. அதை நாங்க சரியா பார்க்கல, எங்களுக்கு அதுக்கப்புறமா பயமா இருந்தது அப்படின்னு சொல்ல, சரி ஓகே, இவ்ளோ அரண்மனையில முக்கியமான இடத்துல ஆத்மா சுத்திட்டு இருக்குங்கிறீங்க, அதை பத்தி யார்கிட்டயும் சொல்லலையா அப்படின்னு ஊஷா கேக்குறா. அது வந்து இந்த மரம் இருக்கே, இளவரசி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மரம். அதனாலதான் இந்த மரத்துல ஒரு பூல இருந்து ரத்தமா கொட்டி கூட எங்க அதை போய் வெளியே சொல்லிட்டா இளவரசிக்கு ரொம்ப பிடிச்ச மரத்தை வெட்டிடுவாங்களோ, அப்புறம் அவங்க வருத்தப்படுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வேண்டிய ஆளுங்கெல்லாம் நினைச்சாங்க. அதனால எங்களை யார்கிட்டயுமே சொல்ல விடல அப்படின்னு வேலைக்கார பசங்க சொல்றாங்க. இளவரசினா மகாராணி இருக்காங்கல்ல, மகாராணியோட பொண்ணை தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஊஷா பாக்குறா. அப்படியா, சரி ஓகே, இதுக்கு மேல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பேரையும் அங்கிருந்து அனுப்பிட்டு இருக்கா. எவ்வளவு முக்கியமான இடத்துல இந்த மாதிரி நடந்திருக்கு, யாராவது கண்டுக்கிறாங்களான்னு பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சூயு நிக்கிறான். அவனை பார்த்து ஊஷா சொல்லிட்டு இருக்கா, உனக்கு கொஞ்சம் கூட பேய பார்த்து பயமா இல்லையான்னு சூயு கேக்குறான். பயமா? அது இல்ல, ஒருவேளை ஹேண்ட்ஸமான பேயா இருந்தா என்ன பண்றதுன்னு மட்டும் தான் எனக்கு இப்ப புரியல. நகர்ந்து ஊஷா கிளம்ப இவெல்லாம் ஒரு பொண்ணா அப்படிங்கிற மாதிரி சூயு பாத்துட்டு இருக்கான். இங்க ஜியாங் இருக்கானே, அவன் அந்த ஹூஷு பொண்ணு கூட்டு வந்துட்டு, சரி ஓகே, அன்னைக்கு நீங்க பேய் ஒட்டினீங்க, காசு கொடுக்கல அப்படின்னு கொடுக்குறா. ஓ தேங்க்ஸ் அப்படின்னு, உனக்கு ஏதாவது வேணுமாமா அப்படின்னு ஜியாங் கேட்க, அந்த 7 வால் நரிய வந்து கொண்டு வச்சிருக்கீங்கல்ல, வால் கூட வச்சிருக்கீங்களே, அதை கொடுங்கன்னு சொல்ல, இது ஒண்ணும் 7 வால் நரியோட வால் கிடையாது, ஆனா உனக்கு பிடிச்சிருக்குன்னா இதை வச்சுக்கோ. ஒரு தடவை ஒரு முயலை வேட்டையாடினேன், அதோட முடியெல்லாம் ஒன்னா கோத்து லைட்டா கலர் அடிச்சேன்னா எல்லாருமே 7 வால் நரி நினைச்சுக்கிட்டாங்க. அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டேன்னு சொல்ல, ஹூஷு இருக்காளே, அவ ஒரு 7 வால் நரி பிரிவை சேர்ந்தவ, அதனால அதை தான் கொண்டுட்டான் போல இவன் மேல கோவமா இருந்தா. இப்ப அது முயல் தான் அப்படின்னு தெரிஞ்சதும் அவளே கொஞ்சம் கொஞ்சமா சமாதானம் ஆயிட்டு இருக்கா. அப்படியா மேட்ரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஜியாங் சொல்றான், இனிமே நீயும் நானும் ஃப்ரெண்டா இருந்துக்கலாமான்னு கேட்க ஹூஷு பாக்குறா. நம்ம 2 பேரும் ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான், ஏன்னா சூயுவும் ஊஷாவும் இருக்காங்கல்ல, ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, அதுக்கும் மேலன்னு சொல்ல ஜியாங் பாக்குறான். என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, 2 பேத்துக்கும் நடுவுல லவ் இருக்குன்னு சொல்றீங்களா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல அப்படின்னு ஜியாங் சொல்றான். ஏன் எங்க மேடம்க்கு என்ன குறைச்சல்னு ஹூஷு கடுப்பாயிடுறா. இல்ல உனக்கு என்னோட சீனியரை பத்தி தெரியல அப்படின்னு ஜியாங் பிளாஷ்பேக்கு போயிடுறான். சின்ன வயசுல இருந்தே ஜியாங்குக்கு சண்டை கத்துக்கிறதுல ரொம்ப ஆர்வம் இருக்கு, ஆனா அவனுக்கு சரியாவே டெக்னிக்ஸ் எல்லாம் வரவே இல்ல. இவன் சண்டை கத்துக்கிற அதே நேரத்துல தான் நம்ம சூயுவும் ஒரு ஓரமா உட்காந்து படிச்சுட்டே இருந்திருக்கான். எல்லாமே ஜியாங்க கேலி பண்ணி உனக்கு ஒண்ணும் வராது அப்படின்னு கத்துனதுக்கு அப்புறம் கூட சூயு பாக்குறான். அவனால முடிஞ்ச அளவுக்கு அமைதியா கொண்டு போய் கொஞ்சம் கொஞ்சமா ஜியாங்குக்கு கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கிறான். நான் கத்துக்கிட்டதுல கஷ்டப்பட்டதுல அவருக்கு மட்டும்தான் பாவப்பட்டாரு, அவர் மட்டும் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாரு, அப்புறம் எனக்கு சொல்லி கொடுத்துட்டு படிக்க ஆரம்பிச்சிருவாரு. அதுக்கப்புறம் தான் ஒரு தடவை நான் கத்துக்கிட்டு போய் தேங்க்ஸ் சொன்னேன், தேங்க்ஸ் எல்லாம் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்க எல்லாம் கிண்டல் பண்ணாங்க. சூயு படிக்கிறதுக்கு நான் டிஸ்டர்பா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சீக்கிரமா கத்து கொடுத்து அந்த இடத்துல இருந்து என்ன காலி பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறமா சூயு நிம்மதியா படிச்சாராம். இத்தனை வருஷமா நான் அவர் கூட இருந்து கூட இப்ப கூட நான் அவர் கூட க்ளோஸா இருக்கேனான்னு எனக்கு தெரியல. அது மட்டும் இல்லாம அவர் ஏதாவது ஒரு விஷயத்தை வெளியே சொல்லக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டா என்ன ஆனாலும் சொல்லவே மாட்டாரு. அதுவும் ஆசையே இல்லாதவங்களுக்கு தான் அவங்களுக்கு வீக்னஸ் பாயிண்ட் ரொம்ப கம்மியா இருக்கும். அதே மாதிரிதான் சூயுவும் எந்த ஆசையும் கிடையாது. சோ அவர் அடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். எந்த பொண்ணு கூட அவருக்கு லவ் எல்லாம் வரவே வராது அப்படின்னு ஜியாங் பேசிட்டு இருக்கான். இங்க சூயு பக்கத்துல ஊஷா வந்து நிக்கிறா. ஊஷா ரொம்ப க்ளோஸா இருக்காளேன்னு சூயு வலிஞ்சுட்டே கொஞ்சம் தள்ளி போயிட்டு இருக்கான். ஆமா, எதுக்காக நம்ம இவ்வளவு நேரம் வெயிட் பண்றோம் அப்படின்னு சொல்ல, ஏதோ ஒரு கதை ஒண்ணு இருக்குல்ல இந்த மரத்துக்கு பின்னாடி, அது என்னன்னு பாக்கலாம் தான். யாரோ ஒருத்தங்க அடிக்கடி நைட்டு வராங்களாம், இது ரொம்ப பாதுகாப்பான இடம், இந்த இடத்துக்கு சும்மா எல்லாம் யாரும் வர முடியாது, அப்படி யாருக்கும் தெரியாம வரது யாருன்னு பாக்கிறதுக்கு தான் இங்க வெயிட் பண்றேன்னு ஊஷா சொல்றா. கரெக்டா அப்பன்னு பார்த்து மகாராணியோட பொண்ணு அங்க வரா. ஓ இவங்க தான் அந்த மேடமா அப்படின்னு ஊஷா பாத்துட்டு இருக்க. மறுபடியும் இந்த மரத்தோட பூல இருந்து ரத்தமா வருது. இது எனக்கு டாக்டர் கொடுத்த மருந்து, இதை நான் கொட்டுறேன் அப்படின்னு அங்க இருக்கிற தண்ணியில மரத்துக்கு கொஞ்சமாவது மருந்து கொடுக்கணும்னு அதை கொட்ட ஆரம்பிக்கிறா. உனக்கு எப்படியாவது உடம்பு சரியானா போதும் அப்படின்னு சொல்ல லைட்டா ஒரு மரத்துல க்ளோ வருது. உடனே இந்த ஊஷா பாத்துட்டு இருக்கா. ஓ கெமிலியா பூவோட ஆத்மா தான் இங்க இருக்கா அப்படின்னு கண்டுபிடிச்சிடுறா. இப்ப இதை சூயுக்கு தெரியாம முதல்ல ஹேண்டில் பண்ணுமேன்னு, நீ என்னடி பண்ணிட்டு இருக்கன்னு இளவரசிட்ட கேட்டுட்டு அங்க ஊஷா போக, சித்தி நீங்களா, நீங்க எங்க என்ன பண்றீங்க, இது யாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேள்வி கேக்குறா. இது என் வேலைக்கார பையன் அப்படின்னு அந்த இடத்துல இருந்து நம்ம சூயுவை கொஞ்சமா கழட்டி விட்டுட்டு, வா உடனே நான் கொஞ்சம் தனியா பேசணும்னு பக்கத்துல போய் பேச ஆரம்பிக்கிறா. மரம் தான் இவ்வளவு வீக்கா இருக்குல்ல, இதை வெட்டிடலாம்லன்னு சொல்ல, இல்ல இல்ல இந்த மரம் எனக்கு ரொம்ப பிடிச்ச மரம், இது என்னோட ஃப்ரெண்டு, ரொம்ப வருஷமா என் கூட துணைக்கு இருந்துட்டு இருக்கான், இவனை நான் எதுவும் செய்ய விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல, அப்படியா உனக்கு துணைக்கு இருக்கா அப்படின்னு கேட்டுட்டே ஊஷா அந்த பொண்ணு கழுத்துல போய் லேசா தட்டுறா. அந்த பொண்ணு மயங்கி விழுந்துடுறா. சூயு அங்க வரான். இந்த பொண்ணு மயங்கி விழுந்துட்டா, ஏற்கனவே ரொம்ப வீக்கா இருப்பா, சீக்கிரமா அவளை கொண்டு போய் அவரோட ரூம்ல டிராப் பண்ணிடுறீங்களா, நான் போய் டாக்டரை கூட்டு வரேன் அப்படின்னு சொல்ல சூயு ஓகேன்னு சொல்லிடுறான். ஆனா ஊஷா அவங்க 2 பேரும் போனதுக்கு அப்புறமா மரத்துக்கிட்ட வெளியே வா அப்படின்னு கூப்பிட வெள்ளை கெமிலியா பூவோட ஆத்மா வருது. உண்மையாவே அந்த ஆத்மாக்கு ரொம்ப உடம்பு முடியாம வீக்கா இருக்கு. இங்க யாருன்னு அந்த
ஆத்மா கேட்க நான் தான் பூனை தலைவின்னு ஊஷா சொல்றா. ஆனா அப்படின்னா கூட யாருன்னு இவனுக்கு தெரியவே இல்ல. சரி பரவாயில்ல, அது இருக்கட்டும், நான் உன்னை பார்த்ததே இல்ல, இந்த இடத்துல எதுக்கு இருந்துட்டு இருக்க, நான் அவளோட சித்தி, அந்த பொண்ணுக்கு எந்த கஷ்டமும் கொடுக்க மாட்டேன், அதனால என்கிட்ட உண்மையை சொல்லுன்னு சொல்ல, ரொம்ப வருஷமா நான் ஆத்மாவா தான் இருந்தேன், கொஞ்சமா மனுஷ உருவம் எடுக்கலான்னு பார்க்கும்போது நான் வீக் ஆயிட்டேன், அப்போ கரெக்டா வந்து என்ன இளவரசி காப்பாத்தினாங்க, இங்க கொண்டு வந்து என்ன வச்சாங்க, நானும் அவங்களும் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டோம், அவங்க சொல்ற எல்லா பிரச்சனையும் நான் கேட்டுட்டு இருக்கேன், எனக்கு இருக்கிற ஒரே கம்பெனி அவங்க தான். ஆனா 6 மாசத்துக்கு முன்னாடி ரொம்ப ஆத்மா பூச்சிகள்லாம் வந்து இந்த இடத்த புடிச்சிருச்சுங்க, அதுங்க என்ன ரொம்ப வீக் ஆக்கிடுச்சுங்க, என்னால இங்க இருந்து போக முடியல, என் உடம்பு ரொம்ப வீக் ஆயிடுச்சு, எனக்கு தெரியும் நான் கடைசி மூச்சுல இருந்துட்டு இருக்கேன்னு, ஆனா இருக்கிற வரைய இளவரசி என்னை பார்த்து ஹாப்பியா இருந்தாங்கன்னா எனக்கு அது போதும் அப்படின்னு அந்த ஆத்மா சொல்லிக்கிட்டு இருக்கு. ஊஷா பாக்குறா, அவளுக்கே கொஞ்சம் பாவமா இருக்கு. இங்க இளவரசியை இறக்கி விட்டு அங்கிருந்து சூயு கிளம்புறான். அண்ணா ஒரு நிமிஷம், நீங்க எதுக்கு இங்க வந்துட்டீங்க, ப்ளீஸ் போய் ஹெல்ப் பண்ணுங்க, பாவம் அவனை காப்பாத்துங்கன்னு சொல்ல, யாரமா சொல்ற அப்படின்னு சூயு கேக்குறான். ஆனா அதுக்குள்ள ஊஷா இங்க பாத்துட்டு அந்த கெமிலியா பூவோட ஆத்மாவை பாக்குறா. இன்னைக்குதான் அந்த ஒயின் எடுத்துட்டு வந்தேன், இது வந்து செய்யறதுக்கு 20 வருஷம் ஆகும், சரி பரவாயில்ல போனா போதுன்னு அந்த ஒயின் எடுத்து தண்ணியில ஊத்த ஆரம்பிக்க, அங்க இருக்கிற பூச்சிங்க எல்லாருமே அப்படியே கீழே கொட்டுதுங்க, பாதி பறந்து மேல போயிட்டு இருக்குங்க, மரத்துல இருந்து எல்லா அந்த ஆத்மா பூச்சியும் காணா போயிடுது. அதனால வேகமா அந்த கமிலியா பூ இருக்கான்ல அவனுக்கு ஸ்ட்ரென்த் மறுபடியும் வர ஆரம்பிக்குது, ஹாப்பி ஆயிடுறான். இங்க சூயு கிட்ட அந்த பொண்ணு சொல்றா, அந்த பையன் என்னோட ஃப்ரெண்ட், அந்த மரத்துல தான் இருக்கான், ஆனா நான் பார்த்தது இல்ல, என்னால உணர முடியும், இங்க அரண்மனையில எல்லாரும் பிஸியா இருப்பாங்க, மத்தவங்க எல்லாம் மரியாதையோட மட்டும் தான் என்கிட்ட இருப்பாங்க, என்கிட்ட உண்மையா க்ளோஸா இருக்கிறது அவன் தான், அவனை காப்பாத்துங்க ப்ளீஸ் அண்ணா அப்படின்னு சொல்ல சூயு அங்க இருந்து கிளம்பி வரான். அதுக்குள்ள வந்து பார்த்தா ஊஷா கிட்ட எல்லா பூச்சியும் அங்க தண்ணியில விழுந்து கிடக்கு, இப்படி மரத்துக்கு மறுபடியும் உயிர் வந்த மாதிரி இருக்கு, பூச்சி எல்லாம் கீழே விழுந்திருக்குன்னு சொல்ல, என் கையில ஒயின் இருந்ததா தெரியாம கொட்டிடுச்சு, ஒயின் ரொம்ப ஸ்வீட் ஆனதுன்னு அந்த பூச்சி எல்லாம் நேரா கீழே கிளம்பி போயிடுச்சு அப்படின்னு ஊஷா சொல்றா. பரவாயில்லையே, தெரியாம ரொம்ப நல்ல காரியத்தை பண்ணிருக்கீங்க அப்படின்னு சூயு சொல்லிட்டு இருக்கான். இளவரசி சொன்னதை யோசிச்சு பாக்குறான், எங்க யாரோ இருக்காங்கன்னு அவனுக்கும் தெரியும்ல, இந்த தடவை போனா போதுன்னு விடுறேன், சரி நான் நல்லவனா இருக்கேங்கிற ஒரே காரணத்துக்காக விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூயு அங்க இருந்து கிளம்பிடுறான். அமைதியா மரத்துல இருந்துட்டு வெள்ளை கெமிலியா பூ மட்டும் பாத்துட்டே இருக்கான். இங்க சூயு ஊஷா 2 பேரும் மறுபடியும் வண்டியில கிளம்புறாங்க. சூயு ஊஷா கிட்ட தேங்க்ஸ்ங்க அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை விட்டு இறங்க, ஒரு ரோடு முன்னாடி எல்லாம் கொழக்கொலன்னு சகதியா இருக்கும், இப்ப நல்லா ஆயிடுச்சு, பரவாயில்லையே, நீ கமிஷனர் ஆனதுக்கு அப்புறமா ரோட மாத்திட்டியான்னு கேட்க, இல்ல அதுக்கு முன்னாடியே மாத்திட்டேன், அது வந்து எதுக்காக மாத்தினேன்னா அப்படின்னு சூயு சொல்றதுக்கு வரான். ஊஷா வந்துட்டு போறதுக்கு வசதியா இருக்கதானே மாத்தினா, ஆனா அத சொல்ல அவனுக்கு மனசு வரல, இல்ல மாத்திட்டேன் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போக, பரவாயில்ல பதவி வந்ததும் பொறுப்பு வந்துருச்சு போல அப்படின்னு ஊஷா அதை கண்டுக்காம அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கா. சூயு மறுபடியும் வீட்டுல உட்காந்து தவம் பண்ண ஆரம்பிக்கிறான், அந்த மந்திரத்தை எல்லாம் சுத்தி போட்டுட்டு. ஆனா அப்ப கூட வண்டியில தூங்கும் போது ஊஷா விழ போயிருக்கா. சூயு அவளை தாங்கி பிடிக்கிறதுக்கு போயிருந்திருக்கான், அதை பத்தி மறுபடியும் அவளை பத்தியே யோசிச்சு பாத்துட்டு இருக்கான். என்னடா இது, வர வர மந்திரம் போட்டா கூட ஒர்க் ஆக மாட்டேங்குதுன்னு நினைக்கும் போதே அங்க அவனோட ஜியாங் வந்துடுறான். டேய் என்னடா எத்தனை தடவை மறுபடியும் இந்த மந்திரத்தை போட்டுட்டு இருப்ப, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்க ஆரம்பிக்க, இல்ல ஒன்னும் ஆகல, பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கிளம்பிடுறான். இங்க அடுத்த நாள் நம்ம ஊஷாவை கூப்பிட்டு ஷூ கண்ணா பின்னான்னு திட்டுறான், எதுக்காக ஒரு ஆத்மாவை விட்டு வந்த, கூட்டு தானே வந்திருக்கணும்னு சொல்ல, இல்ல போனா போது கொஞ்சம் அங்க இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு அவ கெஞ்ச ஆரம்பிக்கிறா. அந்த இடத்துக்கு நம்ம தாய்ஷா வந்துடுறா. எதுக்காக ஒரு ஆத்மாவை விட்டு வந்தது மட்டும் இல்லாம என்ன இங்க கூப்பிட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்க, நீ ஒரு புக் எழுதுனல்ல 200 வருஷத்துக்கு முன்னாடி, வெள்ளை பாம்பின் சாகசம் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை பத்தின ஒரு புக்கு, 200 வருஷமா அந்த புக்கு வெளியே வராம இருந்தது, இப்ப ஆனா இந்த புக்கு கடைக்கு யாரோ ஒருத்தங்க அந்த புக்கை தேடி வந்திருக்காங்கன்னு சொல்ல தாய்ஷா பாக்குறா. அது யார் அதை தேடி வந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கிளம்பி கீழே போய் பார்த்தா நம்ம மெய்சி இருக்கானே, அவன் தான் அந்த புக்கை தேடி வந்திருக்கான். தாய்ஷா பார்த்துட்டு இவனா அப்படின்னு கடுப்பாயிட்டு இருக்கா. புக்க ஆட்டோகிராஃப் போட்டு குடுக்கலாம்னு நினைச்சேன், இவனா அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போக மெய்சி பின்னாடியே போயிட்டு இருக்கான். தாய்ஷா தாய்ஷான்னு கத்திக்கிட்டு, இதுக்குடா என் பின்னாடியே வர அப்படின்னு தாய்ஷா கேட்க ஆரம்பிக்க, மெய்சி திருன்னு முழிக்கிறான். ஒரு புக்கு ஒண்ணு கிடைச்சது, அந்த புக்ல பார்த்தேன், நிறைய விஷயங்கள் அந்த பாம்பை பத்தி போட்டிருக்கு, அதுல ஒரு கொடூரமான ஒரு கதை இருக்கு அப்படின்னு அதை சொல்ல ஆரம்பிக்க, கரெக்டா அதுல ஒரு பேயை பத்தி அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். கொடூரமா ஷார்ப்பா நெகம் இருக்கும், முடிய விரிச்சு போட்டிருக்கும் அப்படின்னு. கரெக்டா தாய்ஷாவோட அசிஸ்டன்ட் ஒரு பையன் இருப்பான்ல, அந்த மாதிரியே பேக்க போட்டு வந்து மெய்சி பின்னாடி நிக்க மெய்சி பயந்து நடுங்குறான். தாய்ஷா பாக்குறா, பாத்தீங்கல்ல சும்மா ஒரு மனுஷனையே நீங்க பார்த்து பயந்துட்டு இருக்கீங்க, எனக்கும் அதே மாதிரிதான், பேய்களும் எனக்கு சாதாரண மனுஷங்க மாதிரிதான், அவங்கள பார்த்து எனக்கு எந்த பயமும் கிடையாது, ஆத்மாக்கள் என்ன டிஸ்டர்ப் பண்ணாத வரைய நானும் உங்களை எதுவும் பண்ண மாட்டேன், இங்க பாரு மெய்சியை கூட்டு போய் வெளியே விடுன்னு சொல்ல, மெய்சியை அங்க தர அந்த அசிஸ்டன்ட் பையன் இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். பின்னால இருந்து ஊஷாவும் ஷூவும் வராங்க. ஊஷாவை பார்த்து பயங்கரமா தாய்ஷா கடுப்பாயிட்டு, ஒன்னால தாண்டி அவன் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கான்னு சொல்ல, நான் ஒண்ணு பண்ணல இவன் தான் அப்படின்னு ஷூவை காட்டி விடுறா ஊஷா. ஆமா நான் தான், ஊஷாக்காக நான் பழி ஏத்துக்கிறேன் அப்படின்னு ஷூவும் சொல்லிக்கிட்டு இருக்கான். கரெக்டா அப்ப மின்னல் வெட்ட ஆரம்பிக்குது. மின்னல் சக்தி வாங்க வேண்டிய நாள் வந்துருச்சுன்னு 3 பேரும் அங்க இருந்து கிளம்புறாங்க. இங்க அந்த பெரியவனை ஜெயில போட்டிருந்தாங்கல்ல, அந்த ஆள் பாக்குறான், இதெல்லாம் போய் என்னால கட்டி போட முடியுமா அப்படின்னு அந்த கட்டெல்லாம் உடைச்சிடுறான். அப்ப யாரோ ஒருத்தங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு ஒரு சத்தம் கேக்குது. அந்த பெரிய ஆளு நேரா கிளம்பி ஒரு ஜெயிலுக்குள்ள ஒருத்தன் அடைச்சு வச்சிருக்காங்க
இருக்காங்க. நீதான் அந்த வேலையை பார்த்ததா, நீதான் என்ன கூப்பிட்டியா அப்படின்னு கேட்க, ஆமா நானே தான். உங்களுக்கு இந்த இடத்தோட பெரியவருங்கிற ஒரு பொறுப்பு இருக்கதால நிறைய வேலையை உங்களால பார்க்க முடியாது. ஆனா நான் உங்களுக்கு எல்லாத்தையும் பார்த்து கொடுக்குறேன். என்ன மட்டும் இங்க இருந்து ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்ல உடனே இந்த பெரிய ஆள் பாக்குறான். கவலைப்படாத, இன்னைக்கு அந்த மின்னல் சக்தியை வாங்கணும்னா இந்த இடத்துல அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய பிளவை ஒண்ண கிரியேட் பண்ணணும். அந்த டைமா பார்த்து அவங்கள நம்ம அட்டாக் பண்ணிட்டு உன்னை நான் ரிலீஸ் பண்ணி விட்டுறேன். அப்புறம் நம்ம கைக்கு எல்லா பதவியும் வந்துரும் அப்படின்னு அந்த பெரிய ஆளு சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க ராஜாவும் மகாராணியும் பேசிட்டு இருக்காங்க. ராஜா சொல்றாரு, சூயூன்னு ஒரு பையன் வந்திருக்கான். ஆனா அவனால பொறுப்பா எல்லா இடத்தையும் பாத்துக்க முடியுமா, ஆத்மாவை கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனா இருக்கிற கடைசி நம்பிக்கை அவன்தான். எல்லா ஆத்மாவும் இருந்து போயிட்டு ஒருவேளை இந்த நாடு நிம்மதியா ஆயிடுச்சுன்னா நானும் ஹாப்பியா இருப்பேன்னு ராஜா ராணிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அத்தோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.